26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:52 மணி வரையிலும் சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:29 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:29 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுக்கும். இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல பலனை கொடுப்பார். புதிய வியாபாரங்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு, இவை அனைத்தும் மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று தேய்பிறை சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமை கூடியிருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் இன்று ஆடி, செவ்வாய் மற்றும் தேய்பிறை சஷ்டியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரும். அலுவலக வேலைகளும் திருப்திகரமாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவான், இவைகளின் சஞ்சாரங்கள் பலவிதமான குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். இன்று தேய்பிறை சஷ்டியில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனுக்கு இன்று வேல்மாறல் படிப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். ஆலய வழிபாடுகளில் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிதுன ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்று குரு சந்திர யோகம் பொருந்தி இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சந்திர பகவான் குருவை பார்ப்பதும், குரு 9ஆம் இடத்தில் சந்திரனை பார்ப்பதும் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்தாலும் வெற்றிகள் அடையலாம். தனகாரகன் குரு பகவான் இன்றைய நாளில் பங்குச்சந்தை முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவார். இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை வெல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் பொருந்திருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சப்தகன்னி வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். சஷ்டி திதியில் இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் சப்த கன்னிகளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு வீட்டிலேயும் குரு பகவான் சந்திரன் வீட்டிலேயும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு சப்தகன்னி வழிபாட்டின் மூலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதும் மற்றும் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சந்திராஷ்டமமாக அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை தரும். இன்று கருமாரி அம்மன் கோவில் ஆலயத்தில் ராகு கேத்துவுக்காக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேத்து, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இன்று நாக பிரதிஷ்டை செய்த ஆலயங்கள் மற்றும் கருமாரி அம்மன் ஆலயங்களில் வழிபாடுகளை செய்ய
குடும்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆலயங்களுக்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. புதிய முயற்சிகள், புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் கிடைக்கும். இன்று பல நாட்களாக நீங்கள் வெளிநாடு முயற்சிகள் மற்றும் வேலைக்கான வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் பலவிதமான மனவேதனைகள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் கைகூடும். இன்று பல நாட்களாக உங்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் குரு. இந்த குரு சந்திர யோகத்தில் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சப்தகன்னி வழிபாடுகளும் மாவிளக்கு ஏற்றுவதும் இன்று குடும்பத்தில் குலதெய்வ அனுகூலத்தை முழுமையாக பெறலாம். கஜகேசரி யோகம் பொருந்தியிருக்கக்கூடிய இன்றைய நாளில் அதிகமான ஒரு கிரக பலத்தை பெறுபவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள்தான். ஆகவே இன்று உங்கள் குழந்தை பாக்கியம் மற்றும் உங்கள் குழந்தைகளுக்காக விரதம் இருப்பது, அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது, முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது வெற்றியை தரும். சஷ்டி திதியான இன்றைய நாளில் சப்தகன்னி வழிபாடுகளும் மற்றும் குலதெய்வத்திற்கு இன்று மாவிளக்கு ஏற்றுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பூமி சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் பேசி முடிவெடுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன கஷ்டங்களும் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு மற்றும் வேல் பூஜை செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பலவிதமான மனக்குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் பிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். குருவும் சந்திரனும் உங்களுக்கு 3 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். புதிய வேலைக்கான முயற்சிகள் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, இது போன்ற விவகாரங்கள் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி, இன்று ஆடி செவ்வாயாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் வெற்றியை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சற்று குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்து போகலாம். சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ராசியில் இருப்பது சற்று தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி பிரச்சனைகளை கொடுத்தாலும் 5ஆம் இடத்தில் குரு புதனுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். இன்று சப்தகன்னி வழிபாடும் மற்றும் குறிப்பாக வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் சுமூகமான பலனை கொடுக்கும்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.